அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தோர் அதை வாபஸ் பெறுவதற்கான கால அவகாசம் நிறைவடைகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வரும் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் தமிழகத்திலே சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவதற்கு வேட்புமனு தாக்கல் செய்திருந்தவர்கள் தங்களுடைய வேட்பு மனுவை திரும்ப பெறுவதற்கான கால அவகாசம் இன்று மாலை 3 மணியுடன் நிறைவடைந்த நிலையில் தமிழகத்தில் ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதி வாரியாகவும் யாரெல்லாம் வேட்பாளர்களாக களத்தில் நிற்கின்றார்கள் என்பதற்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கின்றது. வேட்பு மனுக்களை பொறுத்தவரை ஏறக்குறைய ஒரு 7600 வேட்பு மனுக்கள் தமிழ்நாட்டினுடைய 234 சட்டப்பேரவை தொகுதியிலும் தாக்கல் செய்யப்பட்டன. அவற்றில் ஏறக்குறைய ஒரு 2467 வேட்பு மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன பரிசீலனையின் பிறகு. எனவே மொத்தமாக 5132 வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில்தான் இன்று மாலை 3 மணியுடன் நிறைவடைந்த வேட்பு மனுவை திரும்ப பெறுவதற்கான கால அவகாசத்திலே 143 வேட்பு மனுக்கள் மட்டுமே திரும்ப பெறப்பட்ட நிலையில் எஞ்சிய அனைவரும் வேட்பாளராக அறிவிக்கப்பட இருக்கின்றார்கள். இன்று மாலை 3 மணியோடு திரும்ப பெறுவதற்கான அவகாசம் நிறைவுற்ற நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாகும். அதன் பிறகு தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கான சின்னங்களை ஒதுக்கக்கூடிய பணிகள் தொடங்கும். அங்கீகரிக்கப்படாத பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு சின்னங்களை தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் ஒதுக்குவார்கள். அது மட்டுமல்லாமல் இன்னும் சற்று நேரத்தில் அந்த இறுதி வேட்பாளர்கள் யார் என்பதற்கான பட்டியலையும் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் மூலமாக குறிப்பிட்ட அந்த வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான அலுவலகங்களில் ஒட்டப்படும்.